ஸ்தலம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து திருவெண்காடு புதன். இந்த திருவெண்காடு புதனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சகல விதமான பாவங்கள்லேருந்து ஒரு முக்தி கிடைக்கிறதாக நூல்களில் இருக்குது. அதாவது மூர்த்தி தலம், தீர்த்தம் இங்கே வந்து முக்கியமான 3 இந்த ஒரு தீர்த்தங்கள் கொண்ட ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஸ்ரீ வேதரண்யேஸ்வரர்னு பேர். அன்னை பராசக்தி ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை நவகிரகங்கள் ஒருவரான புதன் கல்வி, அறிவு, பேச்சாற்றல், இசை, ஜோதிடம், கணிதம், சிற்பக்கலை, மருத்துவம் இதெல்லாம் அளிப்பதில் வல்லவராக திகழக்கூடியவர். கல்விக்கு காரகராக வித்யாசாகராக இருக்கார். இங்கே வந்து தனிச்சந்நிதிங்களாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே புதனின் தந்தை சந்திரனின் கோயிலிலும் சந்திர தீர்த்தமும் புதன் சன்னைக்கு எதிரே அமைந்திருக்கிறது. இச்சன்னதியில் புதனை வழிபட்டால் சகல விதமான வித்தைகளையும் கண்டிப்பாக பெற முடியும். அதாவது மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சிவனுடைய 64 மூர்த்திகளில் அகோர மூர்த்தியாக 43வது மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். திருவெண்காடு வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு இணையான ஒரு தீர்த்தம். இந்த வழிபடும் பொழுது சகல விதமான பாவங்கள் தீர்க்கின்றது. அங்கே இருக்கிற தீர்த்தங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு குளத்துக்கிற தீர்த்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு டெய்லி ஸ்நானம் பண்ணுங்கள்.